எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எல்லாரும் படிக்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டீங்களா? குட். படிப்பில் கவனம் செலுத்தணும். இன்னொரு 2-3 கிழமை தான் இருக்கு. என்ன கவனம் செலுத்தி படிக்க வேணும். உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற இது தான். என்ன நீங்கள் பிஹெச்டி முடித்தான்னா, நீங்கள் கலாநிதி பட்டங்கள் பெற்றான்னா, மருத்துவத்திலேயோ பொருளியலோ எண்ணத்துலேயோ பெற்றான்னா, ஓஎல் தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஓஎல்ல முதல் கேட்பார், ஓஎல்ல என்ன ரிசால்ட்ஸ்ன்னு தான் கேட்பார்கள். அதை வைத்து கொண்டு தான் எல்லாமே இருக்கும். சரிதானே? ஓகே, எல்லா முன்னேற்றங்களும் இருக்கும். ஆகவே கட்டாயம் நீங்கள் படிக்க வேணும். விளையாடக்கூடாது, பிறகு பார்க்கக்கூடாது. நல்ல பிள்ளைகள், நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் நிச்சயமாக படிச்சிங்கண்டா, மனம் வச்சு படிச்சிங்கண்டா உங்களை அடிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளே நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன உங்களுக்குள்ளே நீங்களே சேலஞ்ச் போட்டு, பேர் நான் படித்து காட்டுறேன், பேர் நான் இப்படி வந்து காட்டுறேன், அப்படி வந்து காட்டுறேன்ட்டு சேலஞ்ச் பண்ணுங்க. உங்களை அடிக்க ஒரு உரிமை இருக்க மாட்டார்கள். நீங்கள் படிக்காமல், மனம் வச்சு படிக்காமல் இருக்கிறதால தான் நீங்கள் குறைந்த புள்ளிகளை பெறுறதும் மற்றவற்ற மக்கப்பட்டம் கேட்குறதும். உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் கட்டிக்கார மனம் வச்சு படிங்க. படிச்சுக்கிட்டா உங்களை அடிக்க யாருமே இல்லை. உங்களுக்கே சேலஞ்சாக இருக்கும். நான் இப்படியான்னு கேட்பீங்க. அப்படி என்ன பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய புவியியல் பாடத்தில் என்ன நாங்கள் சமையலோட்டு படவியலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் என்ன படித்த நாங்கள் ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்கிறதுக்கு அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். பயிற்சியில் பிறகு அடிக்கடி நினைக்க வேண்டும். இன்றைக்கு நான் என்ன படித்தேன் என்ன நினைச்சு மறந்தால் திருப்பி புக் எடுத்து பார்க்க வேணும். என்ன செய்து பார்க்க வேண்டிய வேலை செய்து பழக வேணும். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் சாய்வுகளை பற்றி பார்த்து நாங்கள் ஞாபகம் இருக்கா? சாய்வுகளை பற்றி பார்த்து நாங்கள் எத்தனை விதமான சாய்வுகள் உண்டு பிள்ளைகள்? சாய்வுகள் பார்த்த நாங்கள் எத்தனை விதமான சாய்வுகள் உண்டு பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? 5 விதமான சாய்வு பார்த்த நாங்கள். மென் சாய்வு, குத்துச்சாய்வு, குழிவுச்சாய்வு, குவிவுச்சாய்வு, சரிவுச்சாய்வு. ஞாபகம் இருக்கும்? மென் சாய்வு என்பது மெல்ல மெல்ல சாய்ந்து கொண்டு போவது மென் சாய்வு. குத்துச்சாய்வு என்பது திடீரென சாய்வது, அது குத்துச்சாய்வு. என்ன அதேமாரி குவிவுச்சாய்வு, குழிவுச்சாய்வு. குழிவுச்சாய்வு என்ற குழி வடிவமான சாய்வு என்று சொன்னேன் நான். ஒரு குழியை கிண்டினால் எப்படி இருக்கும்? மேற்பகுதியில் திடீரென்று சாயும், குத்தாக சாயம், பிறகு கீழே வர மென் சாய்வாக இறங்கி போகும். இதுதான் அந்த குழியின் வடிவம். எனவே தான் அதற்கு குழிவுச்சாய்வு. எனவே பாறைகளும் மேற்பகுதியில் உயரமான பகுதியில் குத்தாக இறங்கி கீழே வர மென் சாய்வாக செல்லும் போது அது குழிவுச்சாய்வு எனப்படும். அதே போன்று குவிவுச்சாய்வு என்பது குவிந்த வடிவம். சிரட்டை அல்லது தாது கோபங்கள், விகாரைகள், இதெல்லாம் குவிந்த வடிவம் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கும்? குழிவுச்சாய்வுக்கு எதிர்மாறானது குவிவு. தம்பி, இந்த மண்ணை குவிச்சு விடுங்கன்னா, குவிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கண்டு கீழே சரியாமல் என்ன செய்வீங்க? கீழே இருக்கிற மண்ணை அள்ளி மேலே குவிப்பீங்க. அதெல்லாம் அது குவிவு என்று சொல்லுவோம். என்ன ஆகவே அது கீழே இருக்கிற மண் சரியாமல் அள்ளி மேலே போடும்போது அது எப்படி இருக்கும்? மேலே மென் சாய்வாகவும் கீழே அந்த சரியாமல் இருப்பதனால அது குத்திச்சாய்வு ஆகவும் இருக்கும். தாது கோபங்களோ சிரட்டையில் எடுத்தால் நீங்கள் பார்க்கலாம். சிரட்டையின் மேற்பகுதி, தாது கோபம் மேற்பகுதி என்ன செய்யறது? மேலே மென் சாய்வாக இறங்கி அப்படியே கீழே வர டப்பண்டு குத்தாக இறங்கும். எனவே அது குவிவுச்சாய்வு. அதே போன்றது சரிவுச்சாய்வு என்பது மேலும் கீழும் மென் சாய்வாகவும் இடையில அல்ல நடுவில் குத்திச்சாய்வாகவும் இருக்கும் போது அது சரிவுச்சாய்வு என்றோம். சாய்வுகள் விளங்குதா? இப்ப சரியா? இப்ப இங்க பாருங்க, இது மென் சாய்வு, இது குத்துச்சாய்வு, இங்கால மென் சாய்வு, இங்கால குத்துச்சாய்வு. இது குழிவுச்சாய்வு, இது குவிவுச்சாய்வு. சாய்வை பாருங்க,
இது குவிவு சாய்வு, குவிந்த வடிவு. இங்காலயம் எடுத்தால் எப்படி குவியும், இதுதான் குவிந்த வடிவம், குவிவு சாய்வு. இது சரிவு சாய்வு, பாருங்க, சரிவு சாய்வு. அப்ப இது மென் சாய்வு, குத்து சாய்வு, குழிவு சாய்வு, குவிவு சாய்வு, சரிவு சாய்வு. சமீப கோட்டுகள் ஒரே இடைவெளியில் 5ஆக காணப்பட்டால் அது மென் சாய்வு. இங்கிருந்து கீழே இருந்து மேலே வரையும் 5ஆகவும் இருக்கணும், ஒரே அளவான இடைவெளி, சமண இடைவெளியா இருக்கணும். எனவே இது மென் சாய்வு, மறக்கக்கூடாது, மென் சாய்வு. இது திடீரென்று இறங்குது, எங்க உச்சியிலிருந்து கீழே வரை மாறுபடக்கூடாது, மாறினா வேறு சாய்வை காட்டிடும். எனவே பிள்ளைகள், சமண கோடுகள் உச்சியிலிருந்து இதுவரை நெருக்கமாக காணப்படும் போது, இப்படி நெருக்கமாக காணப்படும் போது, சரியா பிள்ளைகள், இப்படி நெருக்கமாக, நான் இந்த போர்டில் சரியாக முடியாம இருக்கிறது, விளங்கிக் கொள்ளுங்க. இது குத்து சாய்வு, குத்து, சரியா பிள்ளைகள், குத்து சாய்வு. இது குழிவு சாய்வு. மேல குத்து சாய்வு என்றால் சமேர கோடுகள் நெருக்கமாக இருக்கும், கீழே வர சமேர கோடுகள் பாருங்க 5ஆக போய்கொண்டிருக்கும். எனவே இது குழிவு சாய்வு, குழிவு. இதுக்கு எதிர்மாறானது குவிவு. மேல மென் சாய்வாகவும் கீழே வர குத்துச்சாய்வாகவும் மாறும் போது அது குவிவு சாய்வு, குவிவு. அடுத்தது பார்க்கலாம் பிள்ளைகள். சரிவு சாய்வு என்பது மேலே 5ஆக இருந்து நடுவில் நெருக்கமாக காணப்பட்டு பிறகு 5ஆக போகும்போது இது சரிவு சாய்வு. இப்ப சரியா, இப்ப சாய்வுகள் இனி கண்டுபிடிக்க தெரியுமா, வரைய தெரியுமா பிள்ளைகளுக்கு? கண்டுபிடிக்கிற மட்டுமே இல்லை, வரைய வேணும். என்ன வரைய சொன்னா வரைய வேணும், கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க வேணும். இது உங்களுக்கு விளங்குனாத்தான், அதனுடைய தாற்பயம் விளங்குனாத்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்கவோ வரையவோ முடியும். சரியா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இது முடிஞ்சதா சாய்வுகள்? ஓகே, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது பிள்ளைகள், இன்றைக்கு சுவடு பள்ளத்தாக்கு. சுவடு என்பது என்ன? பள்ளமான பகுதிகள் பள்ளத்தாக்கு எனப்படும். பள்ளத்தின் 2 கரைகளும் சுவடு எனப்படும். பள்ளத்தினுடைய 2 கரைகளும் சுவடு எனப்படும். இப்ப விளங்குது? இப்ப சரியா? அப்ப இங்க பாருங்க, சாதாரண நிலத்தில் இப்படி இருந்தால் இது பள்ளத்தாக்கு, பள்ளமான பகுதி பள்ளத்தாக்கு. அப்ப இது பள்ளத்தாக்கு என்று சொன்னால் இது இந்த பகுதி. நான் முப்பரிமாணத்தில் கேட்கிறேன்னு பாருங்க. முப்பரிமாணத்தில் ஒரு வாய்க்கால் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வாய்க்கால், உங்களோட ஊர்ல இருக்கிற வாய்க்கால் எப்படி இருக்கிறது? இங்க பாருங்க, எப்படி இங்காலோ எந்த பகுதி, இங்காலோ எந்த பகுதி பள்ளமா இருக்கு. இப்படி பள்ளமா இருக்கலோ, ஓ பள்ளமா அப்படி இருக்கு பாருங்க, பள்ளமா இருக்கு பாருங்க. என்ன அப்ப இந்த பகுதி பள்ளம், சரியா? இது உயர்ந்த பகுதி, இது நீங்க நிக்கிற நான் கால் வச்சிருக்கிற பகுதி இந்த பகுதி. என்ன இந்த பகுதி கால் வச்சிருக்கிற பகுதி, இங்கால பகுதி. சரியா? இப்ப சரியா பிள்ளைகள்? இது ரைட். அப்ப இதுல பள்ளத்தாக்கு என்பது பள்ளமான பகுதி. அப்ப இந்த நடுப்பகுதி பள்ளத்தாக்கு, இந்த பகுதி பள்ளத்தாக்கு. சரியா? இதன் 2 கரைகளும் சரிந்த பகுதி. என்ன பிள்ளைகள்? சரிவா இருக்குமே, அப்படி வந்து சரிவா இருக்கும். வேறு என்றால் தொப்பண்டு விழுந்திருவியா. அது 2 கரைகளும், பள்ளத்தாக்கினுடைய 2 கரைகளும் சுவடு எனப்படும். பள்ளத்தாக்கு இருந்தால் நிச்சயமாக அங்கால 2 கரையிலையும் சுவடு இருக்கும். 2 சுவடு இருந்தால் நடுப்பகுதி பள்ளத்தாக்காக இருக்கும். இப்ப விளங்குதா? இப்ப இதே போன்று மலைநாடுகளை நீங்க பார்க்கலாம்.
இப்படி இப்படி மலைநாடு இருந்தால் இது ஒரு மலைநாடு, இது ஒரு மலைநாடா இருந்தால் அது முப்பரிமாணத்துல கீறேன் பாருங்க, முப்பரிமாணத்துல ரைட். இங்க பாருங்க, இது முப்பரிமாணம், இது மலைநாடா இருந்தால் இந்த பகுதி நடுவில் இருக்கிற இந்த பகுதி பள்ளத்தாக்கு, இந்த பகுதி பள்ளத்தாக்காக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த பகுதியா பார்த்தோம், இந்த பகுதி இந்த பகுதி பிள்ளைகள் பள்ளத்தாக்கு, இந்த பகுதி. அப்ப இதுக்குள்ளால் எப்படி இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த பகுதி பள்ளத்தாக்கு. அப்ப ஆறுகள் எல்லாம் ஓடும் வரும்போது சுவட்டுக்குள்ளால வருமா பிள்ளைகள், பள்ளத்தாக்குள்ளால வருமா? தண்ணீர் ஓடும்போது பள்ளத்தாக்கினூடாகத்தான் ஓடும். என்ன விளங்குதோ? அப்போ உயரமான பகுதியில் இருந்து இங்க பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை ஓடி அப்படியே போகும். எனவே அது நாங்கள் பள்ளத்தாக்குன்றோம், அல்லது எங்களுடைய நாங்கள் நாளாந்த பழகிற வாய்க்கால் என்று சொல்லுவோம். என்ன கால்வாய் என்று சொல்லுவோம், கால்வாய் வடிகால்கள், வடிகால்கள் என்று சொல்லுவோம். என்ன அப்ப மலைநாட்டிலிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற ஆறுகள், மலைநாட்டிலிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற ஆறுகள் பிள்ளைகள் எங்கிருந்து வரும் பார்ப்போம். பாருங்க, மலைநாட்டில் இந்த இதுல மலைநாடு என்றால் இதிலிருந்து ஊற்றெடுத்து உச்சிகள் ஊற்றெடுத்து அங்கேயும் பள்ளத்தாக்கு இருக்கும், அங்க பள்ளத்தாக்கினூடாக தான் இப்படி வந்து இங்கே இருந்து வரும், இந்த மலைநாட்டில இருந்து இப்படி வரும், இதுக்குள்ள எல்லாம் சேர்ந்து ஆறுகள் எல்லாம் எப்படி ஓடும் பிள்ளைகள். சரியோ? இங்க மேலிருந்து வரும்போதும் மலை உச்சியிலிருந்து கீழிறங்கும் போதும் பிள்ளைகள் அதுவும் அங்க மலை உச்சியில பள்ளத்தாக்கு இருக்கும். அது எப்படி இருக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க பாருங்க, இங்கேயும் பள்ளத்தாக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இங்க பாருங்க பிள்ளைகள், இதுலயும் இப்படி பள்ளத்தாக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? இது இப்படி வளைஞ்சிருக்கும். இப்படி வளைஞ்சிருந்தால் ரைட், இதனூடாக தண்ணீர் இதுக்குள்ளால இப்படி வந்து இப்படி இறங்கும். விளங்குது? அப்ப பள்ளத்தாக்கு என்பது பள்ளமான பகுதி பள்ளத்தாக்கு, ரெண்டு பாறைகளுக்கு இடைப்பட்ட பள்ளமான பகுதி பள்ளத்தாக்கு. சுவடு என்பது அப்பள்ளத்தாக்கின் இரண்டு கரைகளையும் நாங்கள் சுவடு என்று கூறுவோம். என்ன அது சரிந்த பகுதி, இப்படி ஓங்கி காணப்படும். ஓங்கி என்றால் புடைச்சி நிற்கும், இப்படி புடைச்சி இருக்கும். பள்ளத்தாக்கின் ரெண்டு கரைகளையும் பார்த்தீங்கன்னா புடைச்சி நிற்கும், அது சுவடு என்று கூறுகிறோம். இப்ப விளங்குதோ? இப்ப அப்ப இதுல நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள், இது பள்ளத்தாக்கா இருந்தால் இதனுடைய ரெண்டு கரைகளும் சுவடு எனப்படும். இப்ப சரியா? இப்ப ஆகவே ஒரு பாறையில இந்த ஒரு பாறையில ஒரு மலையில பள்ளத்தாக்கு, இது ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு, ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு. சமீர கொடுப்படத்துல கிரி கட்டுட்டா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு மலை ரைட். இந்த மலை இப்படி இருக்குன்னு பாப்போமே. என்ன இப்படி இருக்கு ரைட், இப்படி ஒரு மலை ஒன்று இருக்கு, இங்கால ஒரு மலை இப்படி இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப ரெண்டு பாறை, இது மாதிரி ரெண்டு பாறைகள் அல்ல ரெண்டு மலைகள் இருக்கின்றன. அப்ப இந்த நடுப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு. அப்ப இது பள்ளத்தாக்கு. இங்க பாருங்க, இந்த பகுதி பள்ளத்தாக்கு, இதுதான்
இங்க இருக்கிற இந்த பாறை பள்ளத்தாக்கு இந்த பகுதி. ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு. ஒரு மலையிலையும் பள்ளத்தாக்கு இருக்கும். ஒரு மலை இங்க பாருங்க, பள்ளத்தாக்கின் ஊடாகத்தான் தண்ணி வந்து மேலிருந்து கீழே வந்து பாயுது. அதுல ரெண்டு எப்படி என்று சொன்னால், இந்த மலையில இதை இங்க சமையல்கோட்டில் கீறி காட்டப்போறோம். எப்படி இருக்கும்? பள்ளத்தாக்கு என்பது உயர்ந்த பகுதிகளை நோக்கி உள்வளைந்து காணப்படும். உயர்ந்த பகுதிகளை நோக்கி உள்வளைந்து காணப்படும். சுவடு என்பது தாழ்ந்த பகுதிகளை நோக்கி வழிவளைந்து காணப்படும். அப்ப உயர்ந்த பகுதிகள் எது உயரம்? இந்த பாறையில் எது உயரம்? இங்க மேல உச்சியெல்லாம் உயரம். இப்ப 100 எடுப்ப 100, 200, 300 மீட்டர் உயரம். 100, 200, 300 மீட்டர். அப்ப பள்ளத்தாக்கு என்பது உயர்ந்த பகுதிகளை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல். சரியா பிள்ளைகள்? பாருங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப சரியா? இங்க பாருங்க, இன்னொரு கோடுகிறேன்னா பார்த்துக்கணும். ரைட்? இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளத்தாக்கு என்பது உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல். அப்போ உயர்ந்த பகுதி எது என்று சொன்னால், இங்கே இருக்கு உயர்ந்த பகுதி. அப்போ உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல் பள்ளத்தாக்கு எனப்படும். எனவே சமயக்கோட்டு படத்தில் சமயக்கோடுகள் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படும். இது பள்ளத்தாக்கு. சரியா? இப்ப அதே மாதிரி உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படும். உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படும். இது பள்ளத்தாக்கு. இப்ப விளங்குதோ? இதற்கு எதிர்மாறா இருப்பது சுவடு எனப்படும். இதற்கு எதிர்மாறா உள்ளது சுவடு எனப்படும். சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க இந்த பாறையை காட்டுறேன் பாருங்க. சரியா? உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல் பள்ளத்தாக்கு, தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படுதல் சுவடு எனப்படும். சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல் பள்ளத்தாக்கு. இங்க உயர்ந்த பகுதியை நோக்கி உள்வளைந்து காணப்படுதல் பள்ளத்தாக்கு. இப்ப விளங்குதா? இப்ப சுவடு என்பது தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படுதல், அது சுவடு எனப்படும். அப்ப தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படும் சுவடு. தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படும் சுவடு. தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படும். இங்காலையும் தாழ்ந்த பகுதியை நோக்கி வெளிவளைந்து காணப்படும். அப்ப இது பள்ளத்தாக்கு, இது சுவடு. பள்ளத்தாக்கு ரெண்டு கரையிலும் இதுவும் சுவடு, இதுவும் சுவடு. சரியா? இப்ப விளங்குதா? இப்ப சரியா? இப்ப அப்ப கண்டுபிடிக்க தெரியுமோ? பள்ளத்தாக்கு சுவடு கண்டுபிடிக்க தெரியுமா பிள்ளைகளுக்கு? ஓகே. அப்ப ஆறுகள் ஊற்றெடுத்து பாய்வதாயிருந்தால், ஒரு மலை உச்சியிலிருந்து ஆறுகள் ஊற்றெடுத்து பாய்வதாயிருந்தால் பள்ளத்தாக்கின் ஊடாகவே வரும். சரியா? இங்க கீறி காட்டுறேன் பாருங்க.
6 ஊற்றெடுத்து கறி காட்டுறேன் பாருங்க. இதில் பாருங்க சின்ன நாக்குறேன்னா ரைட். இப்படி ஒரு பாறை தொடர் இருந்தால் இதில் ஆறுகள் ஊற்றெடுத்து பாய போகின்றன. இங்கே வேற எப்படி பள்ளத்தாக்கின உச்சியில இருந்து வரும். இதுல இருந்து இப்படி இந்த பள்ளத்தாக்கையினோட அப்படி கீழே வரும். அதே மாதிரி இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, இதனூடாக அப்படி கீழே வரும். இங்க இதுல காட்டுறேன் பாருங்க, இதனூடாக அப்படியே வருது, இதனூடாக அப்படியே கீழிறங்கி போகுது. எப்படி போவது? ஆறுகள் ஊற்றெடுத்து பாய்கிறது, அப்படியே கீழே வரும். அப்படி மற்ற பாறைகள் இருந்து வரும்போது அப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக அப்படியே நதியாக இந்த ஊற்றெடுத்து பாயும் போது அருவி, பிறகு அது அப்படி அருவிகள் சிற்றாறுகள் ஒன்று சேரும்போது நதி, பிறகு நதிகள் எல்லாம் பல நதிகள் ஒன்று சேர்ந்து பெரிதாக ஓடும்போது அதை ஆறு என்று கூறுவோம். அப்போ ஊற்றெடுத்து பாயும் போது அருவி, அது பிறகு பல அருவிகள் ஒன்று சேர்ந்து நதியாக மாறும், அந்த பல நதிகள் ஒன்று சேர்ந்து ஆறாக மாறும். விளங்குதோ? அப்ப எல்லா இடத்துல பாறையில் வார நதி அப்படியே பள்ளத்தாக்கையினூடாக அப்படியே பாய்ந்து சென்று கடலை அடையும். இது விளங்குதோ? இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இவ்வாறு அப்ப சுவடு உங்களுக்கு விளங்க வேண்டும், பள்ளத்தாக்கு விளங்க வேண்டும். சமையலக்கோட்டில் கண்டுபிடிக்க தெரிய வேண்டும், வரைய வேண்டும். என்ன அப்ப உயர்ந்த பகுதியில் நோக்கி சமரக்கோடுகள் உள்வளைந்து காணப்பட்டால் அது பள்ளத்தாக்கு என்றும், தாழ்ந்த பகுதியில் நோக்கி வெளிவளைந்து காணப்பட்டால் அது சுவடு என்றும் அழைக்கப்படும். தெரியுதானே இப்ப உங்களுக்கு? ஆகவே பள்ளத்தாக்கு எது, சுவடு என்று வரையும் தெரிய வேண்டும், வரைந்தவற்றில் குறித்து காட்டவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப சரியா? இப்ப இவ்வாறு ஆறுகள் பாய்ந்தோடுகின்ற பள்ளத்தாக்குகளை நாங்கள் என்ன சொல்ல, வடிகால்கள், நீர் வடிந்தோடி செல்வதனால் அதற்கு பேர் வடிகால்கள். நாங்கள் கான் என்று சொல்லுவோம். எங்களோட வீடுகளில் இருக்கும், வீடு பக்கத்தில் இருக்கும், பெருசா இருக்கும்போது வாய்க்கால் என்று சொல்லுவோம். என்ன இது கீழே இது இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்றோம்? கான் என்று சொல்லுகிறோம். எங்களோட வீடுகள் பக்கத்தில் நகர பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம், சிறிய சிறிய வாய்க்கால்கள் இருக்கும். அதை நாங்கள் கான் என்று அழைக்கிறோம். நாங்கள் கால்வாய், அதில் ஷோர்ட் நேமோ அல்லது இங்கிலீஷ் நேமோ கெனல் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கூட. என்ன ஆனால் இந்த இதில் கான் என்று வந்துட்டு ஏன் வந்துட்டு எனக்கு தெரியலை, சொல்லி சொல்லி பழகிட்டு கான் என்ன கருத்தோடு வந்துட்டு எனக்கு தெரியாது. பிள்ளைகள் கான் என்று சொல்லுவோம். என்ன விளங்குதோ? இப்போ அப்போ வாய்க்கால், வடிகால்கள், நீர் வடிந்தோடி செல்வதனால் அது வடிகால்கள் என்று சொல்லப்படும். அவ்வாறு நீர் வடிந்தோடுகின்ற இந்த பள்ளத்தாக்குகள் அல்லது வடிகால்கள் பல்வேறு வகை வடிவங்களாக காணப்படும், உருவங்களாக அல்லது வடிவங்களாக காணப்படுவதனால் அதற்கு வடிகால் அமைப்பு என்று கூறுகிறார்கள். அது பல்வேறு வடிவங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதனால், பல்வேறு வடிவங்களை அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதனால் அதற்கு பல்வேறு பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன வடிவத்தில் அது காணப்படுகிறதோ எனவே அதற்கு அந்தந்த பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மரம் எப்படி, மரத்தினுடைய கிளைகள் எப்படி இருக்குமோ அதை ஞாபகப்படுத்துவதனால மர நிகர் வடிகால் அமைப்பு, என்ன மர நிகர் வடிகால் அமைப்பு என்று அழைக்கிறார்கள். அப்ப இங்க பாருங்க, இது ஒரு மரமா இருந்தா பிள்ளைகள், இது அழிக்கட்டா பிள்ளைகள், இது அழிக்கிறது என்ன? சரியா? இங்க பாருங்க, ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்க. இது ஒரு மரம் மேலோ, இப்படி மரம் இப்படி இப்படி இருக்கு, மேலோ கிளைகள் எல்லாம் அப்படி இருக்கு, மரத்தில் இப்படி இப்படி கிளைகள் எல்லாம் இருக்கு. வேணா இப்படி கிளைகள் இருக்கு மரத்தில், சும்மா மர கிளைகளை மட்டும் போடுறோன்னா இப்படி மரத்தில் கிளைகள். நாங்கள் இது போட்டு விட்டோம், இலைகள் போட்டு விட்டோம், அப்படி மரம் மாறி வரும். இலைகள் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இலைகளை போட்டோன்னா இப்படி இப்படி மரம் இப்படி தானே மரம் இருக்கும். அப்படி மரம் இருக்கு பாருங்க, இது மரம்.
அப்ப இந்த கிளைகளை மட்டும் அதாவது மரத்துக்கு அப்படி பல்வேறு பாறைகளிலிருந்து ஓடி வருகின்ற நதியானது, பல்வேறு பாறையோ மலைத்தொடர்களோ அல்ல மலைகளிலிருந்து ஓடி வருகின்ற ஊற்றெடுத்து பாய்ந்து ஓடி வருகின்ற அருவிகள் நதிகளாக மாறும். என்ன அவைகள் என்ன செய்யும்? ஒன்றாக சேர்ந்து ஓடும் போது மேலிருந்து பார்க்கும்போது, படம் எடுத்து பார்க்கும்போது பார்க்க அது இந்த மரத்தினுடைய கிளைகள் போன்று இருப்பதனால, ஒரு மரத்தினுடைய வடிவமாக அது காணப்படுவதனால அதற்கு மரநிகர் வடிகால் அமைப்பு என்று என்ன மரநிகர் வடிகால் அமைப்பு விளங்குதா? அப்ப பாருங்க எப்படி இருக்கும் என்று பாருங்க. நான் காரணம் பாருங்க. இங்க பாருங்க பிள்ளைகளா, இந்த கலரை சூஸ் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. பாருங்க, சரி பாருங்க, இங்க ஒரு பாறை இருக்குது, இங்க ஒரு பாறை இருக்குது, அல்லது குன்றண்டு வைங்க, இங்கால ஒரு பாறை தொடர் இருக்குது, இங்க ஒரு பாறை தொடர் இருக்குது, அல்லது குன்றண்டு இருக்குது, பாப்போம் இங்க இருக்குது. இப்படி பாறைகள் உள்ள ஒரு பகுதி இருக்குன்னு யோசிப்போமே என்ன. அப்ப இதுல இருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற ஆறுகள் எப்படி இருக்காம்? ஒரு மரத்தினுடைய கிளை போன்று இருக்காம் பிள்ளைகள். எனவே அதற்கு பேர் மரநிகர் வடிகால் அமைப்பு. எப்படி இருக்கு இங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து மட்டும் சொன்ன பிள்ளைகள். இங்க பாருங்க, இதுல இருந்து ஊற்றெடுத்து பாயுது நதி உண்டு, அருவி உண்டு, இதுக்குள்ளால ஊற்றெடுத்து பாயுது, இந்த பக்கத்தால ஊற்றெடுத்து பாயுது, இந்த பக்கத்தால வருகுது, இந்த பக்கத்துல ஊற்றெடுத்து பாயுது. சரியா? இங்க பாருங்க, இதுல இருந்து ஊற்றெடுத்து பாயுது, இங்க இருந்து ஊற்றெடுத்து பாயுது, இதுக்குள்ளால எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? எல்லாம் ஓடி வந்து இப்படியே வந்து எல்லாம் சேர்ந்து இப்படி ஓடும் போது இது என்னத்தை புலப்படுத்துகின்றது? ஒரு மரத்தினுடைய கிளைகள் போன்று இருப்பதனால் அதற்கு மரநிகர் வடிகால் அமைப்பு என்று பெயர் பெறுகின்றது. இது விளங்குதா? இப்ப விளங்குதா? அதே போன்று அப்ப இது மரநிகர் வடிகால் அமைப்பு. ஆரை வடிகால் அமைப்பு என்று ஒன்று இருக்கு. ஆரை வடிகால், ஒரு ஆரை, வட்டத்தினுடைய ஆரை. வட்டத்தினுடைய ஆரை என்றால் எப்படி இருக்கும்? அப்போ வட்டத்தினுடைய நடுப்பகுதி மையப்புள்ளியை சுட்டு 2 கரையை தொடுக்கும் போது விட்டம் எனப்படும். என்ன? அப்ப இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது வட்டம். சரியா? இது வட்டம். இந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி இதை இணைச்சு விட்டா விட்டம். ஆரை என்பது என்ன? மையப்புள்ளியில் இருந்து இங்க வட்டத்தினுடைய இந்த இதுவரையும் செல்வது ஆரை எனப்படும். இது வட்டமாயிருந்தால் மையப்புள்ளி விட்டம். இந்த மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தினுடைய இந்த இதுக்கு கரைகளுக்கு செல்வது ஆரை எனப்படும். இதுதானே ஆரை, படிச்சிருப்பீங்க என்ன? அப்ப ஒரு பாறையிலிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற ஒரு பாறையிலிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற நதிகள் ஒரு நாலா பக்கமும் பாயும் போது அது ஒரு வட்டத்தினுடைய ஆரையை ஞாபகப்படுத்துவதனால அதற்கு பேர் ஆரை வடிகால் அமைப்பு. இப்ப விளங்குதா? இப்ப கிரி காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு பாறை ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, இப்படி ஒரு பாறை ஒன்று இருக்கு.
சரியா? ரைட். பாறை இருந்தால் இந்த பாறையிலிருந்து ஆறுகள் ஊற்றெடுத்து பாய போன்று பாருங்க. எப்படி என்று பாருங்க. அப்ப உச்சியில இருந்து பள்ளத்தாக்கினூடாக 4 பக்கமும் ஊற்றெடுத்து பாயும். இங்க பாருங்க. இங்க பாருங்க. சரியா? இங்க பாருங்க. இந்த பக்கத்தால வேற இது ஊற்றெடுத்து பாயுது, இந்த பக்கத்தால ஊற்றெடுத்து பாயுது, இந்த பக்கத்தால ஊற்றெடுத்து பாயுது. அப்ப இதை பார்க்க என்ன செய்யறது? ஒரு வட்டத்தினுடைய ஆறை போன்று ஒரு வடிவம் கொண்டு காணப்படுவதனால அதற்கு பேர் ஆரை வடிகால் அமைப்பு. அப்ப மரநிகர் வடிகால் அமைப்பு, ஆரை வடிகால் அமைப்பு. அடுத்தது கங்கண வடிகால் அமைப்பு. கங்கணம். கங்கணம் என்றா என்ன? ஒரு வட்டத்தினுடைய முக்கா பகுதியை நாங்கள் கங்கணம் என்று சொல்லுவோம். வட்டம் வரையும் போது பிள்ளைகள் இப்படி முழுமையாக வரைந்தால் அதை நாங்கள் வட்டம் என்று கூடுவோம். அதை இப்படி முக்கவாசில் உணர்ந்து ஜாயின் பண்ண விட்டு விட்டால் இதை கங்கணம் என்று சொல்லுவோம். என்ன அப்ப என்ன நடக்கின்றது? இந்த பாருங்கோ, இது கங்கணம். குதிரையினுடைய பாதத்தில் வண்டில் மாடு இப்போ எல்லாம் நீங்கள் காண மாட்டீங்க. இப்போ வண்டில் மாடுகள் உண்டு, இப்போ இல்லை, கற்பனையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ முதல் வண்டில் மாடுகளுக்கு போகிறது இந்த ரோட்டில் நடந்து போவதனால கால் தேயும். நாங்கள் கால் தேயும்னு சில்பர் போடுறோம். மாடுகள் பாரம் இழுப்பதனால மாடு குதிரைகள் எல்லாம் கீழுக்கு ஷூ அடிப்பார்கள், இரும்பால் அதுக்கு ஷூ போடுவார்கள், பாதணிகள் போடு. அது எப்படி இருக்கும்? மாட்டினுடைய கால் பாதம் இப்படி கீழே கலட்டி பார்த்தீங்க இப்படி இருக்கும். அதனுடைய பாதம் இப்படித்தான். என்ன அதற்கு இருக்கும்போது அதுக்கு எப்படி இருக்கும்? சூவர் இருக்கிறால் இந்த இரும்பால வெட்டி இப்படி எடுப்பார்கள். இங்க பாருங்க. இப்படி குதிரையின் பாதம் வந்து இப்படி பிளவுபடாமல் இப்படி இருக்கும். குதிரையின் பாதம் கால் பிளவுபடாமல் இப்படி, மாட்டினுடைய பிளவுபட்டு இருக்கும். இப்படி பிளவுபட்டுறதால அதற்கு ஷூ அடிக்கும் போது மாட்டுக்கு இப்படி ஷூ இப்படி வரும். இரும்பால் இப்படி அடிச்செடுப்பார்கள். இப்படி அடிச்செடுத்து அதை காலில் அப்படியே பொறுத்துறது. குதிரைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அது பிளவுபடாதபடியினால இப்படி இருக்கு, முக்காவாசி வட்டமாக இப்படி இருக்கு. அப்போ அதில் ஷூ அடிக்கும்போது இப்படி அடித்து போட்டு அதில் ஆணி வச்சு ஏற்றுவார்கள். சிலர் வீடுகளில் வச்சிருக்கிறார்கள் இந்த ஷூவை, கோல் ஷூன்னு சொல்கிறது. என்ன இதே போன்று இதே வடிவில் இதைத்தான் கங்கணம் என்று சொல்கிறது. முக்காவாசி வட்டத்தை தான் பிள்ளைகள் கங்கணம் என்று. எனவே கங்கணம். இதே போன்று ஒரு பாறையில் ஊற்றெடுத்து பாய்கின்ற நதிகள், 4 பக்கம் ஊற்றிருந்து பாய்வது ஆறை போன்று ஆரை வடிகால் அமைப்பு. அவ்வாறு ஊற்றெடுத்து பாய்கின்ற நதிகள் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, இது ஒரு பாறை என்று சொன்னால் இப்படித்தானே பாறை என்று சொன்னாங்க. இது ஒரு பாறை என்று சொன்னால் இது ஆறை, இதுல ஊற்றெடுத்து பாய்கின்ற நதிகள். ரைட். இங்க பாருங்க எப்படி பாயுது. இதுல ஒரு பாயுது, இதுல ஒரு பாயுது, இங்கால பாயுது. ரைட். இப்படி ஊற்றெடுத்து பாய்கின்ற ஆறை வடிகால் நதிகள் அடிப்பகுதியில், பள்ளத்தின் கீழ்ப்பகுதியில், மலையின் கீழ்ப்பகுதியில் ஒன்றாக ஓடாமல் இப்படி முக்காவாசி பகுதி ஒன்றிணைந்து ஓடும் போது இப்படி ஓடி செல்லும். அப்போ வேறுங்க இந்த பகுதி வட்டமாக இல்லை. அப்போ இந்த முக்காவாசி பகுதி தான் அப்படி ஒன்றாக இணைந்து அப்படி ஆறாக ஓடும். அப்ப இது என்னத்தை காட்டுகின்றது? ஒரு கங்கண வடி அமைப்பை காட்டுகின்ற. குதிரையுடைய
கால் பாதம் மாதிரி கங்கண வடிகால் முக்காவாசு வட்டம். எனவே அதற்கு பேர் கங்கண வடிகால் அமைப்பு. அப்போ ஒரு பாறையில் ஊற்றெடுத்து பாய்கின்ற நதிகள் அதன் அடிப்பகுதியில் 4 பக்கமும் அல்ல 3 பக்கம் ஒன்றிணைந்து ஓடும் போது அது கங்கண வடிவத்தை குறிப்பதனால் அதற்கு பேர் கங்கண வடிகால் அமைப்பு. இப்போ சரியா பிள்ளைகள்? இன்னொரு வடிகால் அமைப்பு இருக்கிறது. சட்டத்தட்டு வடிகால் அமைப்பு, பறவை கால் வடிகால் அமைப்பு. சட்டத்தட்டு வடிகால் அமைப்பு, பறவை கால் வடிகால் அமைப்பு. பறவை என்ற கால் போல அந்த நதிகள் எல்லாம் ஓடி செல்வதனால அது பறவை கால் வடிகால் அமைப்பு. இது எங்கே பார்க்கலாம் என்றால், ஆறு கடலை அடையும் போது, கடலோடு சேரும் போது, முகத்துவார பகுதி என்போம், ஆறும் கடலும் இணைகின்ற பகுதி. அப்போ ஆறு கடலோடு சேரும் போது அது பல கிளைகளை விட்டு கடலோடு சேர்ந்து பாயும். மகாளி கங்கையை உதாரணமாக எடுக்கலாம். ஆறு கடலோடு இணையும் போது பல்வேறு கிளைகளை விட்டு கடலோடு இணையும் பாயும். கிளைகளை விடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த ஆற்றினுடைய பாதைகள் தடுக்கப்படுவதனால், முன்னர் இருந்த பாதைகள் தடுக்கப்படுவதனால் புதிய பாதை அமைக்கும். அந்த புதிய பாதையின் காலகதியில் தடுக்கப்படுவதனால் இன்னும் புதிய பாதைகள் அமைக்கும். அப்படியாக ஆறுகள் புதிய புதிய பாதைகளை எடுத்து அப்படி கடலை சென்று அடையும் போது அது ஒரு பறவையினுடைய, ஒரு கோழி என்று சொல்லுங்கவன், அதனுடைய கால் போன்று இருப்பதனால அது பறவை கால் வடிகால் அமைப்பு எனப்படும். அடுத்தது சட்டத்தட்டு, சட்டங்களால் ஆக்கப்பட்ட தட்டுகள். அதை நீங்கள் இப்போ காண முடியாது. முதல் வீடுகளில் அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், சட்டி பானையில் கழுவி காய போடுறதுக்கு சட்டங்களை அடித்து முத்தத்தில் வச்சிருப்பார்கள். தடியெல்லாம் கழுவி என்றால் கழுவி போட்டு அப்படி தண்ணீர் வடிஞ்சு சூரிய வெளிச்சத்துக்கு காயிறதுக்கு. இப்போ எல்லாம் கற்பனையெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் பிள்ளைகள். ஆகவே அந்த அப்படியானது சட்டத்தட்டு எனப்படும். என்ன, உங்களோட சதுர ஒரு கொப்பி மாதிரி குறுக்க நெடுக்க இப்படி இப்படி நீட்டாவும் தடியில் வச்சு குறுக்காவும் வைக்கும்போது அது சட்டம் எனப்படும். சட்டங்களாலான தட்டு எனப்படும். அப்படி ஆறுகள் செங்குத்தாகவும் குறுக்காகவும் ஓடும் போது அதை ஒரு சதுர கொப்பி என்று யோசிங்க. அந்த கோடுகள் எவ்வாறு வரையப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது சட்டத்தட்டு வடிகால் அமைப்பு எனப்படும். ஆறுகள் செங்குத்தாகவும் குறுக்காகவும் ஓடும்போது அது சட்டத்தட்டு வடிகால் அமைப்பு. அப்போ எத்தனை வடிகால்கள் பார்த்துட்டோம்? மரநிகர் வடிகால் அமைப்பு, ஆரை வடிகால் அமைப்பு, கங்கண வடிகால் அமைப்பு, பறவைக்கால் வடிகால் அமைப்பு, சட்டத்தட்டு. இந்த பறவைக்காலும் சட்டத்தட்டையும் நான் உங்களுக்கு வரைந்து காட்டுவேன். வடிவாக படித்து கொடுங்க. 2 கிளாஸில் உங்களுக்கு வடிவாக படவேலை செய்யலாம். அடுத்தது நான் என்ன உங்களுக்கு ரோடுகள் வீதிகள் வரைகின்ற எவ்வாறு குடியிருப்புகள் வரைன்னு காட்டுவேன். அடுத்தது அளவு திட்டம். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். நீங்கள் படித்து கொள்ளுங்க. என்ன கட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், என்ன குழப்படி செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது, என்ன பிடிங்கள் தான், பாய்ஸ் தான். ஆக விளையாட பார்ப்பீங்க, குழப்படி பண்ண பார்ப்பீங்கள, என்ன அம்மா அப்பாட சொல்ல கேட்டு என்ன அமைதியாக இருந்து இந்த 2-3 கிழமையும் அழகாக கண்டிப்பாக படிச்சிருங்க. உயர்ந்து வருவீங்கள். அம்மா அப்பாவுக்கும் நீங்கள் குருதட்சணை அதுதான். அம்மா அப்பா தவம் கிடக்கிறது நீங்கள் நல்லா படிக்கணும், எல்லா பிள்ளைகளை பெற்று எல்லா ரிசார்ஸ் எடுக்கணும். ஏன்னா அம்மா அப்பாவையும் சந்தோஷப்படுத்துங்க, உங்களை படிப்பிக்கிற ஆசிரியரையும் சந்தோஷம், நீங்களும் சந்தோஷமாக உயர்ந்து வாங்க. எங்களுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதலும் என்றும் இருக்கும் என்று கூறி உங்களோட இந்த விடைபெறும் ஆசிரியர் நான் எம் இக்னேசியஸ் பிள்ளைகள். வணக்கம், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.